அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வானத்தில் சனி பயிற்சி நடைபெறுகிறது. இரவு 11 மணிக்கு. அதில் துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி, அடுத்து 2.5 வருடம் எப்படி இருக்கும் சனியால் என்ன பிரச்சனை வரப்போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை இப்பொழுது துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சொல்லுகிறேன். இது 30 முதல் 40% பலன் தான். மீதி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தான் மீதி பலன்கள் எல்லாம் உள்ளது என்பதை மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுகிறேன். எனவே உங்கள் பிறந்த ஜாதகத்தை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். இது 30 முதல் 40% பலன் தான். சரி, இப்போ துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி நகர்கிறார். இவ்வளவு நாள் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிர்ஷ்டம், ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் சில டிஸ்டர்பை கொடுத்திருந்திருப்பார். இப்போ 6ஆம் இடத்தில் நகர்வது ஒரு வகையில் நோய், எதிரி, கடன் இந்த சம்பந்தப்பட்ட வீட்டில் அவர் நகர்வது, ஒரு பாவகிரகம் அந்த இடத்தில் நகர்வது ஒரு வகையில் நல்லது. 6ஆம் இடத்தில் நோய் கட்டுக்குள் இருக்கும், எதிரி கட்டுக்குள் வருவார், பணம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயமும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இந்த துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நகர்வது ஒரு வகையில் நல்லது. அதற்கடுத்து அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டை ஒரு 30% பார்ப்பதால் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சில வகையில் ஒரு 30% கெடுப்பார். அதே மாதிரி பங்குச்சந்தை, ஊக அணிவதில் சில 30% பிரச்சனைகளை தருவார். தூர இடத்து மூலயமாக சில பிரச்சனைகளை தருவார், 30% பிரச்சனையை தருவார். அதற்கடுத்து சின்ன சின்ன விபத்துகள் ஏதாவது கொடுப்பதற்கு பார்ப்பார். கீழே காலில் அடிப்படை வைப்பது, இது போன்று ஏதாவது இந்த மாதிரி ஒரு 30% செய்யக்கூடிய அமைப்பில் துலா ராசிக்கு இருக்கிறார். அதற்கடுத்து 7ஆம் பார்வையாக தன்னுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். தூர பயணம் மூலயமாக சில டென்ஷன் பண்ணுவார். பயணம் போனாவே டென்ஷன் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன டிஸ்டர்ப். அதற்கடுத்து தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில டிஸ்டர்ப் ஏற்படக்கூடியது. அதற்கடுத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சில டிஸ்டர்ப் ஏற்படக்கூடிய விஷயத்தை தருவார். அதற்கடுத்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக துலா ராசிக்கு இளைய சகோதர வீட்டை பார்க்கிறார். அப்போ தன்னுடைய சகோதர சகோதரிகள், இளைய சகோதரிகள் அந்த சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனையை தருவார். தைரியம், வீரியம், புகழ் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை சிலது கெடுக்க பார்ப்பார். தைரியத்தையும் வீரியத்தையும் குறைத்து புகழையும் கெடுக்கிற வேலையை செய்ய பார்ப்பார். இது எல்லாம் இந்த துலா ராசிக்கு நடைபெறுகிறது இந்த சனி பயிற்சியால் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீதி உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய தசாபக்தியை தெரிந்து அதில் மீதி 70% முதல் 60% முதல் 70% பலனை அதில் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வைத்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும், பிறந்த நேரத்தை வைத்து. அதுக்கடுத்து பார்க்க போகும் ராசி, குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியை வைத்துதான் உங்களுக்கு எந்த கிரக கோயிலுக்கு போய் நீங்க வணங்க வேண்டும், உங்களை யார் காப்பாற்றுவார்கள் எல்லாம் சொல்ல முடியும். அதனால் தான் பிறந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும். வெறி ராசி அடிப்படையில் ராசி அதிபதி கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாது. ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு எதிரியாக இருந்தால் பிரச்சனையை தந்து விடுவார். எனவே பிறந்த லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் நகர்கிறார். இவ்வளவு நாள் 4ஆம் இடத்தில் வண்டி, வீடு, வாகனம், சுகம் சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்த சனி 5ஆம் வீட்டில் குழந்தை ஸ்தானத்தில் நகர்கிறார். அப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிர்ஷ்டம் செயல்படாமல் போகும் தடுப்பார். இது போன்ற விஷயத்தை விருச்சிக ராசிக்கு தருவார். அதற்கடுத்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக நண்பர்கள், மனைவி, கூட்டாளி இடத்தை பார்ப்பதால் ஒரு 30% நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் மனைவி, கணவன் சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்ணா இருந்தால் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சில வகை 30% டிஸ்டர்பை தருவார். அதற்கடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கிறார். மூத்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டிஸ்டர்பை தருவார். இளைய மனைவி, 2வது திருமணம் பண்ணி இருந்தால், இளைய சின்ன மனைவி இருந்தால் அந்த விஷயத்தில் பிரச்சனையை தருவார். லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையை தருவார். அதற்கடுத்து 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் விருச்சிக ராசிக்கு. அப்ப குடும்ப விஷயத்தில் பிரச்சனையை தருவார், பணம் விஷயத்தில் பிரச்சனையை தருவார், பேச்சால் பிரச்சனையை தருவார். இதையெல்லாம் இவர் தருவார், சனி தருவார் இந்த 2.5 வருடம். இதில் 30 முதல் 40% தருவார். மீதி எல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி மீதி 60% தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை தரப்போகிறார், அது எந்த கோயிலுக்கு நீங்கள் போக வேண்டும் என்பதை உங்களுடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் உங்கள் லக்னத்தை கண்டுபிடிப்பேன் நான். லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிவிடும், ராசி 2 நாளைக்கு ஒரு முறை தான் மாறும். எனவே லக்னாதிபதி தான் ஒரு மனுஷனை காப்பாற்றும் கிரகம். மூளை தான் லக்னாதிபதி. மூளையும் உடம்பும் தான் நம்மளை வாழ வைப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே அந்த மூளையும் உடமையை காப்பாற்றக்கூடிய
பிரச்சனைகள் மற்ற கிரகங்கள் சனி கொடுத்தாலும் அதை தாங்கி வாழக்கூடிய கிரக கோயில் லக்னாதிபதி கிரகம் தான் நமக்கு. அந்த கோயிலுக்கு நான் அனுப்புவேன். அதற்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த இடத்தை அனுப்பினால் நான் பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து எந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்பதை சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் பிரச்சனைகள் சனி கொடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி படி உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் அது காப்பாற்றும் என்பதை நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம். இந்த விஞ்ஞான கலையில் இது அனுமான கலை கிடையாது. ஏதோ ஒன்று குறி சொல்லுவது கிடையாது. பிறந்த டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் இருந்தால்தான் நீங்கள் தாயின் வயிற்றில் இருந்து நீங்கள் வெளியே நீங்கள் முதல் சுவாசம் இங்கு சுவாசிக்கும் பொழுது தொப்புள் கொடியை கட் பண்ணி முதல் சுவாசம் நீங்கள் சுவாசிக்கும் பொழுதே உங்களுடைய வானத்தை போட்டோ பிடித்தால் வானத்தில் எங்கெல்லாம் கிரகங்கள் இருக்குதோ அதுதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். அந்த கிரகங்கள் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை அமைகிறது. இது வானத்தில் இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கிற கோள் சார பலன், கோள்கள் நகரக்கூடிய பலன். இது 30 முதல் 40% பலன் தான். அந்த 30 முதல் 40% பலனை ஒரு அஷ்டம சனியாகவும் ஜென்ம சனியாக வரும் பொழுது இந்த சனி கடுமையான பிரச்சனையை தருவார். எனவே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நீங்கள் பார்ப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் தான் உங்களை காப்பாற்றும் கிரகம் இருக்கும். உங்களை பிரச்சனை நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் இருக்கும். எந்த கிரகம் உங்களை இந்த காலகட்டத்தில் இயக்குகிறது என்பதை நாம் அதில்தான் உங்களுடைய ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். எனவே இந்த ராசி பலனை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லா பலனும் இதிலே தான் உள்ளது என்பதை நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது கிடையாது. இது 30 முதல் 40%, அதிகபட்சம் 40% மட்டும்தான், குறைந்தபட்சம் 30%. இவ்வளவுதான் இதில் பலன் உள்ளது. மீதி எல்லாம் அங்குதான் உங்களுடைய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ராசி அதிபதி கோயிலுக்கு மட்டும் போக ராசி அதிபதி தான் நீங்க இந்த கோயிலுக்கு போகணும் சில பேர் சொல்லிடுவாங்க. அது மாதிரி போயிடாதீங்க. உங்கள் லக்னாதிபதிக்கு ராசி அதிபதி 6ஆம் அதிபதியாக 8ஆம் அதிபதியாக வந்தா அந்த கோயிலுக்கு போனா கடுமையான பிரச்சனைகள் அதிகமாயிடும். எதிரியை போயிட்டு வணங்கினா எதிரி மன்னிக்க மாட்டார், பிரச்சனையை தான் கொடுப்பார். ஏன்னா கிரகங்களுக்கு வகுக்கப்பட்டது உனக்கு இந்தந்த கிரகங்கள் எதிராக செயல்பட வேண்டியது ஆல்ரெடி பிக்சர். இந்தந்த கிரகங்கள் நன்மை செய்ய வேண்டிய இருக்கிறது என்பது ஆல்ரெடி பிக்சர். அதுக்கு எப்படி பிக்சர் என்றால் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்ம வினைப்படி நல்லது தீமைப்படி இந்த பிறவி அமைகிறது. ஒவ்வொரு சுவாசமும் மனிதனுடைய ஒவ்வொரு சுவாசமும் அந்த பிறப்பிலிருந்து அவன் கடைசி அந்த சுவாசத்தை விட்டு அந்த மூச்சு காத்து நிற்கும் வரை அவனை அந்த காற்று வழியாக அனைத்து கிரகங்களும் மனிதனுடைய உடலுக்குள் நுழைந்து அவனை இயக்குகிறது. கிரக ஒளி எல்லாம் கலந்து அந்த அவனுடைய சுவாச காற்று மூலியமாக உள்ளே சென்று அந்த மனிதனை ஒவ்வொரு உறுப்புகளையும் எல்லாத்தையும் இயக்குகிறது. அதிலும் குறிப்பிட்ட அந்த தசை எந்த கிரகம் உங்களை முழுமையாக இயக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய கிரகம் எதுவோ அதுதான் அதுடைய ஆளுமையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். நல்லவர்கள் வந்துவிட்டால் உங்களை இன்ஸ்பெக்டர் நல்லவராக தசாநாதன் வந்துவிட்டால் உங்களை எந்த வகையிலும் காப்பாற்றுவார். கெட்டவனாக வந்துவிட்டால் தூக்கி போட்டு முயற்சி அனைத்து வகையான பிரச்சனையை தருவார். இது கெட்டது வரக்கூடிய காலத்தில் அதை தாங்கி கொண்டு வாழ்வதற்கு அந்த கஷ்ட காலத்தை அதற்கு தான் உங்கள் லக்னாதிபதி உங்களை வாழ வைக்கும் கிரகமாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நாங்கள் அனுப்புவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.